அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது பிரார்த்தனையின், அதாவது துஆவின் ஒழுங்குகள், பிரார்த்தனை சம்பந்தமான செய்திகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் பாகம் 3, இறைவன் அல்லாத எவரிடமும் பிரார்த்திக்கக்கூடாது என்பதை பற்றிய காணொளி. இறைவனிடம் கையேந்துவோம். இறைவன் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்வதற்கு எந்த நியாயமும் கிடையாது. அவர்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை எல்லாம் பின்வரும் திருமறை குர்ஆன் வசனங்களின் மூலமாக தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், எதையும் படைக்காதவற்றையே அவர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றனர். அவர்களே படைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு உதவிட அவர்களுக்கு இயலாது. ஏன், தமக்கு கூட அவர்கள் உதவி செய்து கொள்ள மாட்டார்கள். எதையும் தெரிவிக்க அவர்களை நீங்கள் அழைத்தால் அவர்கள் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். அதாவது அது கேட்க முடியாது, அவங்களால அதை அவங்க ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கற்சிலைகளுக்கு முன்னால் பல விதமான கோரிக்கைகள் வைக்கப்படுது. பல செய்திகள் அங்கே போய் சொல்கிறாங்க. அவைகள் கேட்குமா, இவர்களுக்கு மறுமொழி தருமா என்பதை பற்றியெல்லாம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அதிகமான மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அன்றைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள்கிட்டயே இந்த நிலை இருந்ததை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான், அடிமைகள் தான் அவர்கள் என்பதை இதில் நினைவுறுத்துகிறான். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள். இது சேலஞ்சு, அல்லாஹ் இடக்கூடிய சேலஞ்சு. அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும் என்கிறான். மேலும் அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா, அல்லது பிடிக்கின்ற கைகள் உள்ளனவா, அல்லது பார்க்கின்ற கண்கள் உள்ளனவா, அல்லது கேட்கின்ற காதுகள் உள்ளனவா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அறிவுபூர்வமான கேள்விகள். இதை தெளிவாக அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். உங்கள் தெய்வங்களை அழைத்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள் என்று கூறுவீராக. யாரு? நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். என்ன, உங்களை நீங்கள் யாரை வேணாலும் அழைச்சி எனக்கு சூழ்ச்சி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், முடியாது என்று 7வது அத்தியாயம் 191வது வசனம், 92, 93, 94, 95, 195, அதாவது 191லேருந்து 195 வரை உள்ள 5 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவனை அன்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவிட இயலாது. தமக்கே அவர்கள் உதவி செய்து கொள்ள முடியாது. எதையும் தெரிவிக்க நீங்கள் அவர்களை அழைத்தால் அவர்கள் செவியுற மாட்டார்கள். அவர்கள் உம்மை பார்ப்பது போல் நீர் காண்பீர், ஆனால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். படங்களில் சிலைகள்லாம் அந்த கண் வச்சுருக்கோம், நமக்கு எதுக்க அந்த கண் நம்மளை பார்க்குற மாதிரி தெரியும், ஆனால் பார்க்காது என்று அல்லாஹ் என்ன பண்ணுறான், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி காட்டுறான். இது 7வது அத்தியாயம் 197, 198. அல்லாஹ்வை அன்றி உமக்கு எந்த பயனும் எந்த தீங்கும் தராதவற்றை பிரார்த்திக்காதீர். அவ்வாறு செய்வதால் நீர் அநீதி அளித்தவராவீர். அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் வேறு யாரும் கிடையாது. தனது அடியார்களில் நாடியோருக்கு அதை அளிப்பான். அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். அல் குர்ஆன் 10வது அத்தியாயம் 106வது வசனம். அல்லாஹ்வை அன்று யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள். யாராவது எதையாவது படைச்சிருக்காங்களா உங்கள் கண்ணு முன்னால்?
அதை நீங்கள் பார்த்தீங்களா? கேளுங்க. எதையும் படைக்க மாட்டார்கள், மாறாக அவர்களே படைக்கப்படுகின்றனர். அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள். அவர்கள் இறந்தவர்கள், உயிருடன் இருப்போர் அல்ல. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இறந்தவர்களும் பிரார்த்திக்கின்ற செய்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இது சரியா. உயிரோடு இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்களுக்கே செஞ்சிக்க முடியாது. இதில் அவங்கள்ட்ட நீ கையேந்திர என்ன, எப்போது உயிர்ப்பிக்கப்படுவார் என்பது மறுமை நாளில், அவர் எப்போ உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்படுவார் கேள்வி கணக்குங்கிறது கூட அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று 16வது அத்தியாயம் 20-21 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், கூர்மையாக கேளுங்கள், கூர்த்தீட்டி கேளுங்கள், செவிதாழ்த்தி என்ன சரியாக புரியும்படி கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, அல்லாஹ் என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஓர் ஈயை கூட படைக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு ஈ அவர்களிடம் இருந்து எதையேனும் ஒரு பருக்க சோத்து எதையேனும் பறித்து கொண்டால், அவங்க சாப்பிடும்போதோ உட்காந்துருக்க இடத்துல ஏதோ ஒரு பொருளை எடுக்குது, அதை அவங்கள்ட்டேருந்து திருப்பி பெற முடியுமா? அந்த ஈகிட்டேருந்து நீ பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சு கிழிக்க வேணாம், மலையெல்லாம் புரட்ட வேணாம். உங்ககிட்டேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பருக்கு அந்த சோறு, ஒரு சின்ன சைஸில் உள்ள ஒரு ஈக்கு எவ்வளவு தூக்க முடியும்? அவ்வளவு சைஸு தான். அதை நீ திருப்பி வாங்கி பாரு என்று அல்லாஹ் கேட்குறான். ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டால் அதை அந்த ஈயிடமிருந்து அவர்களால் மீட்க முடியாது. தேடுபவனும் தேடப்படுபவனும் பலவீனமாக இருக்கிறான். யார்கிட்ட நம்ம உதவி தேடுறதுக்கு போகிறாங்களோ மக்கள், அவனே பலவீனமாக இருக்கிறான் சரியா. அவன் தேடக்கூடிய நாமளும் பலவீனமாக இருக்கிறோம். யார் சர்வ சத்த அனைத்து அதிகாரங்களையும் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவங்ககிட்ட தானே கேட்கணும் என்பதை பற்றி அல் குர்ஆன் 22வது அத்தியாயம் 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்று நீங்கள் கற்பனை செய்தவற்றை அழைத்து பாருங்கள், அவர்கள் வானங்களிலும் பூமியிலும் அணு அளவுக்கும் அதிகாரம் பெற்றிருக்க மாட்டார்கள். இவ்விரண்டிலும் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை, அவர்களில் அவனுக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்படி சொல்கிறான். யாரே நபிமார்கள்ட்ட சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ்கிட்ட தானே அனைத்து அதிகாரமும் அவங்ககிட்ட தானே இருக்குது இல்லையா. அந்த ரெண்டு படைச்சதில் யாருக்காவது பங்கு இருக்கா, பங்காளி இருக்காங்களா? இல்லை, அவன் ஒருத்தன் தான் படைத்தான் சரியா. அனைத்து அதிகாரமும் அவன் ஒருத்தன் கையில் தான் இருக்குது. அவர்களில் அவனுக்கு எந்த உதவியாளரும் இல்லை, அல்லாவுக்கு எந்த உதவியாளரும் தேவையில்லை. அவன் சொன்னால் உடனே அது ஆயிடும். எந்த ஒரு பொருளை அவன் படைப்பதாக இருந்தாலும் குன் என்று சொல்லுவான், பயக்குன், உடனே அது ஆகிவிடும். அவ்வளோதான் அல்லாவுடைய இது. அவனுக்கு எந்த உதவியாளரும் தேவையில்லை, என்ன யாரும் தேவையில்லை, அவன் தனித்தே அனைத்தையும் செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் 34:22 சொல்லி காட்டுறான். மேலும் அவன் இரவை பகலில் நுழைக்கிறான், பகலை இரவில் நுழைக்கிறான், சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட காலக்கெடு வரை செல்கின்றன. அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன், அவனுக்கே அதிகாரம். அவனை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அணுவளவும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மேலும் நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியுற மாட்டார்கள். நீ யார்கிட்ட போய் கேட்குறியோ, நீ யாரை போய் அழைக்கிறியோ, அவங்க முதல்ல காதில் வாங்குவாங்களா நீ சொல்கிறத? மாட்டார்கள். கியாம நாளில் நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள். இது இணை, பகிரங்கமான இணை இது. இப்படி நீங்கள் செய்ததை கியாம நாளில் அவங்க மறுத்துடுவாங்க. என்னை கூப்பிட்டாரா இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க சரியா. என்ன, கியாம நாளில் நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள். நன்கு அறிந்தவனைப் போல் உமக்கு எவரும் அறிவிக்க முடியாது. இது யார் சொல்லக்கூடிய செய்தி? அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற, அனைத்தையும் நன்கு அறிந்தவனாகிய அல்லாஹுவை தவிர வேறு எவராலும் உமக்கு இதை அறிவிக்க முடியாது என்று அல்லாஹ் 35வது அத்தியாயம் 13-14 சொல்லி காட்டுறான்.
அல்லாஹ்வே என்று நீங்கள் அழைக்கின்ற உங்கள் தெய்வங்கள் பூமியில் எதனை படைத்தன என்று எனக்கு காட்டுங்கள். யாரை போய் நீ கூப்பிடுறியோ, யாருக்கிட்ட பிரார்த்தனை செய்ய போறியோ, அவர்களில் யாராவது இந்த உலகத்தில் எதையாவது படைத்தார்களா என்பதை எனக்கு காட்டு என்று கேட்க சொல்கிறான். அல்லது அவர்களுக்கு நாம் ஒரு வேதத்தை அளித்து அதனால் கிடைத்த தெளிவில் அவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. இந்த அநியாயக்காரர்களில் ஒருவருக்கொருவர் மோசடியே வாக்களிக்கின்றனர். இந்த வேலை செய்யக்கூடிய அவ்வளவு பேரும் அநியாயக்காரர்கள். அப்போ ஒருவர் மற்றவருக்கு மோசடியை தான், பொய்யை தான், பித்தலாட்டத்தை தான் வாக்களிக்கிறார்கள் என்று 35வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னை எதை நோக்கி அழைக்கிறீர்களோ அதற்கு இவ்வுலகிலும் அருமையிலும் பிரார்த்திக்கப்படும் தகுதி இல்லை என்பதிலும், நாம் திரும்புவது அல்லாவிடமே என்பதிலும் வரம்பு மீறுவோர் தான் நரகவாசிகள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை என்று 40வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வே அன்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் பூமியில் எதை படைத்தனர் என்று எனக்கு காட்டுங்கள், அல்லது வானங்களிலும் அவர்களுக்கு பங்கு உண்டா என்பதற்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு முன் சென்ற வேதத்தையோ அறிவு சான்றையோ என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று முகமதே நபியே கேட்பீராக. கியாம நாள் வரை தமக்கு பதில் தராத அல்லாதோரை அழைப்பவரை விட மிகவும் வழிகெட்டவர் யார்? அவர்களே தம்மை அழைப்பது பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். மக்கள் ஒன்று திரட்டப்படும் போது, அதாவது மறுமை, மக்கள் ஒன்று திரட்டப்படும் போது அவர்கள் இவர்களுக்கு பகைவர்களாக ஆவார்கள். இவர்கள் தம்மை வணங்கியதையும் மறுப்பார்கள் என்று அல்லாஹ் 46வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மேற்கூறப்பட்ட இவ்வளவு வசனங்கள் யாவும் இறைவன் அல்லாத எவரையும் பிரார்த்திக்க கூடாது என்பதையும், அதனால் பயனில்லை என்பதையும், அது இணை வைக்கும் பெரும் பாவம் என்பதையும் தெள்ளத் தெளிவாக எடுத்திருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை கேட்டு சரியாக புரிந்து கொண்டு அல்லாவுக்கு இணை வைக்காமல் அவனை மட்டும்தான் வணங்குவோம், அவனிடம் மட்டும்தான் பிரார்த்திப்போம் என்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா.